வணக்கம் நட்புகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஓகே, நானும் ரொம்ப சூப்பராகவே இருக்கேங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா 2026 வந்து எலெக்ஷன் வருது. ஸோ இதுக்காக தேர்தல் ஆணையம் வந்து எஸ்ஐஆர் ஃபார்ம் அப்படின்னு ஒரு ஃபார்ம் வந்து நம்மள எல்லா பேருமே ஃபில்அப் பண்ணி கொடுத்துருப்போம். நம்மளுடைய தாலுகா ஆஃபீஸ் அல்லது ஊராட்சி நகராட்சி ஏதோ ஒரு இடங்களில் நீங்கள் எல்லா பேருமே சப்மிட் பண்ணியிருப்பீங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1 கோடி பேருக்கு வந்து வாக்குரிமம் இல்லை அப்படின்ற மாதிரி வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம கொடுத்த அந்த ஒரு எஸ்ஐஆர் ஃபார்ம் நம்ம எல்லாரும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டோம். இப்போ அரசாணை வெளியிட்டு இந்த பட்டியலில் நம்முடைய வாக்காளர் பட்டியலில் நம்மளுடைய பெயர் இருக்கா இல்லையா எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்முடைய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கூட இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிறது எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்முடைய சேனல் நிறைய பேர் பார்த்துட்டு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க நண்பா. எல்லா பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். இந்த மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோ போகிறதுக்கு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ எல்லா பேருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிற நண்பா. அப்படியே உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து மறக்காம இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கும். ஓகே, இப்போ உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோனில் குரோம் ப்ரௌசரில் போய் நம்ம எப்படி வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்களை போவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களுடைய பெயர் இருக்கா இல்லையா அப்படின்னு எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு குரோம் ப்ரௌசரில் போய்ட்டு சர்ச் பாரில் வந்து நான் டைப் பண்ணியிருக்க மாதிரியே நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டாக ஒரு லிங்க் வரும், அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண பிறகு 3 ஆப்ஷன் காட்டும். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கங்க. சூஸ் பண்ணிட்டு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா செலக்டட் லாங்குவேஜ் கேட்கும். உங்களுடைய லாங்குவேஜ் என்ன அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. நான் தமிழ் கொடுத்துட்டேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எபிக்ஸ் நம்பர் கேட்டுப்பாங்க, ஒரு பாக்ஸ் இருக்கும். அதில் யுவர் எபிக்ஸ் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ அதில் வந்து உங்களுடைய ஓட்டு ஐடியில் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பர் வந்து இதில் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இப்போ எபிக்ஸ் நம்பர் வந்து இப்போ நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா செலக்டட் ஸ்டேட் கேட்கும். இப்போ நீங்கள் எந்த ஸ்டேட், நம்ம தமிழ்நாடு வந்து நம்ம செலக்ட் கொடுத்துடலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கேப்சா கோடு கேட்டுப்பாங்க. ஸோ அது கீழே மேலே என்ன அந்த 6 கேப்சா போட்டுக்கோ அதை அப்படியே கீழே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய லிஸ்ட்டு எல்லாமே வந்துருச்சு. என்னுடைய நேமு, என்னுடைய ஓடிடி நம்பரு, ஸோ எல்லாமே வந்துருக்கு. எபிக் நம்பர் வந்து என்னுடைய ஓடிடி நம்பர் வந்துருச்சு. என்னுடைய நேம் லிஸ்ட் வந்து சுரேஷ் வந்துருச்சு. என்னுடைய ஏஜ் வந்து 40 போட்டிருக்கு. எங்கள் அப்பா பேர் வந்து முத்துசாமி போட்டிருக்கு. தமிழ்நாடு ஸ்டேட் தமிழ்நாடு போட்டிருக்கு. டிஸ்ட்ரிக் பார்த்தீங்கன்னா சிவகங்கை போட்டிருக்கு. அடுத்து அசம்பிளி கன்ஸ்டியூஷனில் வந்து 186 சிவகங்கை வந்திருக்கு. என்னுடைய எந்த பார்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அலாவுக்கோட்டை ஸ்கூல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ என்னுடைய பூத்து அதுவும் வந்துருச்சு. என்னுடைய டீட்டெயில் ஃபுல்லாகவே இங்கே வந்து கிளியராக வந்துருச்சு. என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துருச்சு. இப்போ வியூ டீட்டெயில்ஸ் கேட்கும். ஸோ இது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் ஒரு பிடிஎஃப் எடுத்து வச்சுக்கலாம். அதை ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு பிடிஎஃபாகவே உங்களுக்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய பேர், அம்மா பேர், வயசு, பாலினம் ஆனா பெண்ணான்னு கட்டு போட்டிருக்காங்க. என்னுடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே தெளிவாக வந்து காட்டிட்டாங்க. ஸோ இவ்வளோ தாங்க, ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். ஸோ இதை நீங்கள் ஒரு பிடிஎஃபாக வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது வந்து சேவ் ஆயிரும்.